ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் பற்றி தான். ஸோ இந்த டாப்பிக்கு கீழே கம்ப்ரைஸ் ஆகிறது என்னென்னா வந்து லைக் கரிக்குலம் எப்படி டெவலப் பண்ணுறது, அது எப்படி டிசைன் பண்ணுறது, அண்ட் லெசன் பிளான்ஸ் மேக் பண்ணுறது, அண்ட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த டாபிக் கீழே வருது. ஃபர்ஸ்ட், கரிக்குலம்னா என்ன? கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறது, லைக் என்ன படிக்க போகிறோம், எதுக்கு படிக்க போகிறோம், அண்ட் அந்த லேர்னிங் ப்ராசஸை ஒரு ஆர்கனைஸ்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் கரிக்குலம் டெவலப்மெண்ட். சும்மா வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 to 7 years ஓல்டு வந்து இதுதான் அவங்களுக்கு தேவை, இந்தந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு நடக்குது, ஸோ இதுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம டிசைன் பண்ணுறது கரிக்குலம் கிடையாது. டு ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நம்பர்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கு மேக்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். பிஃபோர் தட் நம்பர்ஸ் 1 2 3ன்னு வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஓரலாக சொல்லி தருவோம். தென் வந்து அவங்களுக்கு அந்த நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி தருவோம். அண்ட் ஆஃப்டர் அ வைல் நம்ம அந்த நம்பர்ஸ் லைக் ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் அந்த மாதிரி அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லி தருவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே வந்து வி கான்ட் கோ டு நம்பர்ஸ் சொல்லி தந்துட்டு அப்படியே அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ் ஹவ் யூ இன்ட்ரடியூஸ் சம்திங் டு அ ஸ்டூடெண்ட். ஓகே, இது வந்து குழந்தைங்களாக மட்டும் இல்லை, வேறு எதுக்காக இருந்தாலும் சரி, பி இட் எஜுகேஷ்னல் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி, ஒரு புது விஷயம் வந்து நம்ம ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தெர் இஸ் அ வே. ஃபஸ்ட்டு எதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அதுதான் வந்து கரிக்குலம் வந்து நமக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ கரிக்குலம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கோர்ஸோ ட்ரைனிங்கோ வாட் எவர் இட் இஸ், அதுக்கு வந்து என்னென்ன நீட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோன்னா அந்த கிளாஸுக்கான நீட்ஸ் என்ன? ஐ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். அந்த நீடுக்கு ஏற்ற பிளான். ஓகே, ஸோ இந்த நீட்ஸுக்கு தேவையான பிளான் வந்து பண்ணுறது தான் கரிக்குலம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதை மானிட்டர் பண்ணி, அதை இவாலுவேட் பண்ணி ரெவ்யூஸ் வரணும். ஓகே, ஸோ கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டிசைட் பண்ணுறோம், இதுதான் வந்து இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் இவால்விங் ப்ராசஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு பேசிக்காக ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாகவும் இருக்கும், கரிக்குலம் இஸ் ரெகுலர்லி பீயிங் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் சேஞ்ச். நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது நம்ம வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது என்ன படிச்சிருப்போம்? 1 2 3 ABCD. ஓகே, A for apple, all those things. Name 5 fruits, name 5 vegetables, name 5 flowers, இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து இதை வந்து பசங்க கடந்து போய்ட்றாங்க, இதை தாண்டி போய்ட்றாங்க. டுடே தே ஹாவ் பின் டாட். ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபயர் பார்த்திங்கன்னா அதை எப்படி எக்ஸ்டிங்யூஷ் பண்ணணும், ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைங்கள. ஜெர்மினேஷன் ஆஃப் த பிளான்ட் கற்றுத்தராங்க எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு. அண்ட் பேட் டச் குட் டச் கற்றுத்தராங்க. there's a lot of things. நம்ம படித்ததே இப்போ படிக்கிறது கிடையாது. அந்த கரிக்குலமுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு எதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நீட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சேம் வே ஒரு 90s படித்த ஒரு இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து இப்போ இருக்காது கண்டிப்பாக. இட் மைட் பி வெரி மச் அவுட்டேட்டட். அண்ட் சேம் ஃபார் ஆல் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ். இது மட்டும் கிடையாது. ஸோ கரிக்குலம் இஸ் சம்திங் தட் keeps on changing based on the update ஆக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது, இவால்வேட் ஆகிட்டே இருக்கிறது கரிக்குலம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய தேவைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறையா கண்டுபிடிப்புகள் வர வந்து நம்மளோட தேவைகள், நமக்கு என்னென்ன தேவைன்றது வந்து மாறிட்டே இருக்கிறதுனால வாட் வி நீட் டு லேர்ன் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ கரிக்குலம் இஸ் அபவுட் டிசைடிங் வாட் டு லேர்ன், why to learn, and how to organize the teaching and learning process. ஓகே, இதான் சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணுன்னா கரிக்குலம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கரிக்குலம் வந்து லேர்னர்ஸோட ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அந்த என்வாயர்மெண்ட் ஆஃப் லேர்னிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான் வந்து கரிக்குலம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாட் அபவுட் இப்போ வந்து கரிக்குலமில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் we have something else which is like communication and language development. கண்டிப்பாக ஒரு நல்ல கம்யூனிகேஷனும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இவ்வளோ பிளானிங் அண்ட் ப்ராசஸிங் இஸ் கோயிங் டு பி அ வேஸ்ட். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தான் வந்து கரிக்குலமுடைய சக்ஸஸ்ஃபுல்லான இம்ப்ளிமெண்டேஷனை முழுசாக கொடுக்கக்கூடியது.
communication and language development. Okay, so types of syllabus. Okay, so types of syllabus என்னென்ன அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ syllabus அப்படின்னா வந்து லேபிள் ஆர் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு புக்கை திறக்கும் போது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த புக்குக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எட்டிமாலஜிக்கலி சிலபஸ் அப்படின்னா வந்து அதுதான். அண்ட் சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. நான் இப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ண போகிறேன்னா ஐ கேன் லுக் த்ரூ த சிலபஸ், இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு. ஸோ எனக்கு என்னென்ன கண்டென்ட் இந்த கோர்ஸில் சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிறது தான் சிலபஸ். ஓகேவா? ஸோ கரிக்குலம் இஸ் வாட் த பீப்புள் who are conducting the course decides. இந்த கோர்ஸில் இதுதான் வரணும், இதுதான் தேவைன்றதை டிசைட் பண்ணுறது கரிக்குலம். ஓகேவா? சிலபஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லித்தர போகிறாங்க, என்னென்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஒரு கோர்ஸ்குள்ளே இருக்குது. ஓகே, that's what you called as syllabus. அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு டீப்பரான நாலேஜ் வந்து நம்ம லைக் ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட் எவர் கோர்ஸ் யூ டேக் இங்கிலீஷில் தான் வந்து எல்லாமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம் வாட் எவர் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஆஸ் அ கிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டேக்கன் இன் டு இங்கிலீஷ். ஸோ அப்போ வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எவ்வளோ முக்கியம் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட். ஓகே, ஸோ ஒன்றுமே ஒரு பேசிக்கான இங்கிலீஷை வச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்குள்ளேயோ இங்கிலீஷ் மெயினாக இருக்கக்கூடிய இல்லை இங்கிலீஷில் டாட் பண்ணுற இங்கிலீஷ் சோர்சஸ் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்க்கு போனால் இது வந்து உங்களுக்கு ஃபுல் அந்த இம்பேக்டை கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ், ஓகே, இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ் அப்படின்ற ஒரு கைண்டும் ப்ராசஸ் ஓரியன்ட் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு டைப்பும் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ் அப்படின்னா வந்து அதாவது படித்து முடிக்கும் பொழுது அந்த எண்ட் ரிசல்ட் என்னவோ அதை தான் அது இந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் சிலபஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கு போகிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் முடியும் போது நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும், அதுதான் வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஸோ அந்த ஃபோக்கஸை மட்டுமே தான் இது லார்ஜ்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். லார்ஜ்லி வந்து நான் பேசி என்னோடய கோர்ஸோட கோல் என்னென்னா ஐ ஹாவ் டு ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அந்த கோலை மட்டும்தான் வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஜாபை பெட்டராக்கக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த கிராமட்டிக்கல் கைண்ட் ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கிராமர் ஸ்ட்ரக்சராக பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கோல். ஓகேவா? ஸோ பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு பெட்டராக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு லாங்குவேஜில் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக கொடுக்கக்கூடிய ஒரு கோலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனல் இந்த சென்ஸ் இந்த பர்பஸ் இந்த சிலபஸோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜை டீச் பண்ணணும் ஃபார் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ புக்கில் வந்து இப்போ நான் வந்து எவ்வளோ வேணால் என் மனசுக்குள்ளேயோ இல்லை தனியாக இருக்கும் போதோ வந்து நல்லா லாங்குவேஜ் பேசலாம். ஆனால் ஒரு 4 பேர் முன்னாடி எனக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும் போது ஒரு ரியலான சிச்சுவேஷனில் இருக்கும் போது நான் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுவேனா, அதுதான் டவுட்டு. ஸோ இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து தனியாக இருக்கும்போது நல்லா பேசுகிற மாதிரி தெரியும், நமக்கு எல்லா வார்த்தைகளும் தொண்டை வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் when you go out and face a person வெளியில் வராது. ஓகே, ஸோ அந்த சிச்சுவேஷனில் யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ். ஸோ அப்போ வந்து நம்மளோட எண்ட் கோலை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து சிலபஸை டிசைன் பண்ணுறது தான் ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோஷ்னல் ஃபங்க்ஷனல். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் சிலபஸில் வந்து இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸில் நம்மளை
நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நம்மளுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இந்த நோஷனல் ஃபங்க்ஷனல். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த சென்ஸ் ப்ராடக்ட் ஓரியன்டட் சிலபஸ்க்கான எக்ஸாம்பிள் விச் இஸ் லைக் கிராமட்டிக்கல், சிச்சுவேஷனல் அண்ட் நோஷனல் ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு வே ஆஃப் சிலபஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஓரியன்டட் சிலபஸ். இதுதான் வந்து நான் உங்களுக்கு இதை சொல்லவே வேணாம், உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகிடும். ஓகேவா? ப்ராசஸ் ஓரியன்டட் சிலபஸ்னால் நம்ம படிக்கிறது தான். நம்ம எப்படி படித்தோம்? ஓகே, நம்ம எப்படி படித்தோன்னா நமக்கு புக்கில் இருக்கிறத அப்படியே வந்து லைக் வி யூஸ் டு மகப் அண்ட் வாமிட். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது படித்தோம். அப்போ வந்து ரிசல்ட் எண்ட் ஆஃப் த கோல் என்ன? ஆக்சுவலாக படிப்புடைய எண்ட் ஆஃப் த கோல் என்னன்னா we have to implement what we have learnt in real life. ஓகேவா? நம்ம வந்து இங்கிலீஷில் 95 மார்க்ஸ் எடுத்திருப்போம், ஆனால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இங்கிலீஷை பேச நமக்கு முடியாது. ஸோ எண்டு கோல் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் மார்க் வைஸ் பார்த்தா நம்ம ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கோம், ஆனால் த எண்ட் கோல் விச் இஸ் டு ப்ராக்டிஸ் தட் லாங்குவேஜ். நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்ததுக்கு காரணமே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அந்த 95 மார்க்ஸ் வந்து பேப்பரில் இருக்குமே தவிர ஒரு 4 பேர் முன்னாடி தப்பு இல்லாமல் 4 வார்த்தை தொடர்ந்து இங்கிலீஷ் பேச கஷ்டப்படுவாங்க. ஸோ எண்ட் கோல் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் அந்த ப்ராசஸை நீங்கள் படிக்கிறதோ இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஓரியன்டட் சிலபஸ். நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து புக்கில் இருக்கிற ப்ராசஸ் ஓரியன்டட் சிலபஸ் தான். அதை லைஃப்பில் நம்ம எத்தனை பேர் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரோன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் அதை லைஃப்பில் கொண்டு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேஸ்டு சிலபஸ். அதாவது வந்து கம்ப்ளீட் பண்ணணும் டாஸ்க்கை. நம்ம வந்து சின்ன வயசில் பண்ணியிருப்போம் இல்லை, எக்ஸாம்பிள் இந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸு, ஆல் தோஸ் திங்ஸ், இதெல்லாம் டாஸ்க்காக இருக்கும். நம்ம புக்கு பின்னாடி லைக் அந்த டெக்ஸ்ட் புக் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து அதிலே வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும், கிராமட்டிக்கல் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அதான் டாஸ்க் பேஸ்டு. ஸ்கில் பேஸ்டு சிலபஸ் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்கில்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற அந்த திங்ஸ். ஓகே, நம்ம அந்த லாங்குவேஜை பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது வந்து ரீடிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஐ திங்க் அதுக்கு 5 மார்க்கோ 10 மார்க்கோ இருக்கும் தனியாக. ஒரு புக்கை கொண்டு வந்து அவங்க காட்டுற ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபை கோர்வையாக வந்து இங்கிலீஷில் படிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். நம்ம வந்து அப்படியே தப்பு பண்ணாமல் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மார்க் போடுவாங்க. ஸோ இப்போ அதோடைய கோல் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஹாவ் அ பெட்டர் ரீடிங் ஸ்கில். ஓகே, ஆனால் வந்து அந்த ரீடிங் டெஸ்ட் இருக்குன்றதுக்காக முன்னாடி நாள் வந்து எல்லா அம்மாவும் உட்கார வச்சு பசங்களை வந்து படிக்க வைப்பாங்க, படித்து காட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி எப்படி நடக்கும்னா இப்போ ஏல இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் பேரா வரும். அப்போ அடுத்த அட்டண்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படியே எண்ணுவாங்க. இன்னும் 2 பேர் கழிச்சுன்னா 2 பேராகிராஃப் தாண்டி அடுத்த பேராகிராஃப் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃபை படித்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படிலாம் வந்து நடக்கும், நான் பார்த்துருக்கேன். இது வந்து மேபி நம்ம வந்து ரீடிங் டெஸ்ட்டில் வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நம்மளால் அந்த மாதிரி கோர்வையாக தப்பு இல்லாமல் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த எண்ட் ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணல. அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி மேபி அதில் ஃபுல் மார்க் வாங்கியிருப்பீங்க, பட் எண்ட் ரிசல்ட்ஸ் பெருசாக ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் பேஸ்டு சிலபஸ் அப்படின்னா வந்து கண்டென்ட், அதாவது நமக்கு கண்டென்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு லேர்னிங் சிலபஸ் தான் கண்டென்ட் பேஸ்டு சிலபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு கண்டென்ட்டோ ஒரு சிலபஸ் ஒரு கரிக்குலம் வாட் எவர் இட் இஸ், அதுக்கான மெட்டீரியல் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஆடி ப்ராசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆடி அப்படிங்கிற ஒரு லேர்னிங் டெக்னிக் பார்த்துருக்கோம். அதாவது ஆடினா A for analyze, D for design, D for development, I for implementation and E for evaluation. எப்படி வந்து ஒரு ப்ராசஸை வந்து ஒரு ஏதோ ஒரு கரிக்குலமோ ஒரு டீச்சிங்கோ ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ஒரு லேர்னிங் மெட்டீரியல்ஸோ வாட் எவர் இட் இஸ் இந்த ஆடி பேஸ்ட் எஜுகேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வர்றது எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும், என்ன கோர்ஸுக்கு நம்ம எதுக்காக நம்ம இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னோடய கோல் வந்து
இஸ் டு அதான் ஒரு கோர்வையாக ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் வந்து ஒருத்தவங்க பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோர்ஸ்னால் அந்த அனலைசேஷன் அப்போ என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த அனலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணுறது. பேசிக்காக ஒருத்தவங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து டிசைன் கோர்ஸ் எப்படி டிசைன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ பிரிண்ட் டிசைன் பண்ணுறது. ஒரு கோர்ஸ்க்கோ ஒரு சர்டிஃபிகேஷனுக்கோ தேவையான நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் டிசைன் பண்ணுறது தான் டிசைன். டெவலப் இன் த சென்ஸ் அந்த ப்ளூ பிரிண்ட்டை டெவலப் பண்ணி டாஸ்க்காவோ அசஸ்மெண்ட்ஸாவோ கொண்டு வருது. நெக்ஸ்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒரு ப்ராப்பரான சிலபஸ் ஆக்குறது. நெக்ஸ்ட்டு அதை இவாலுவேட் பண்ணுறது. இவாலுவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சம்மேட்டிவ் எவாலுவேஷன். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்னா குட்டி குட்டி டெஸ்ட் வச்சு இது பண்ணுறது. சம்மேட்டிவ் எவாலுவேஷன்னா எக்ஸாம்ஸு அந்த மாதிரி பெரிய பெரிய டெஸ்ட் வச்சு ஒரு ஃபீட்பேக் கேதர் பண்ணுறது. அப்போ வந்து இப்படி தான் வந்து ஒரு மெட்டீரியல் டிசைன் பண்ணணும். அண்ட் ஆக்சுவலி அதை இவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் எது அப் டு டேட்டாக இல்லை, எது அப் டு டேட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை மறுபடியும் சேஞ்ச் கொடுக்கறது தான் வந்து இவாலுவேஷன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிலபஸ் ஒரு மெட்டீரியலை வந்து டிசைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரைட்டிங் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ரைட்டிங் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் த சென்ஸ் நம்ம வந்து அந்த சிலபஸில் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ who will learn this, okay? ஸோ இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்க தான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கற்றுப்பாங்க. ஸோ they don't have any knowledge on இங்கிலீஷ். ஸோ அப்போ வந்து who will learn அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அது what will they learn. ஸோ என்ன படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறது. அண்ட் by when they will learn, இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ, ஓகே? ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறதையும், அதாவது இட்ஸ் 3 month கோர்ஸ் ஆர் 6 month கோர்ஸ் ஆர் 4 weeks கோர்ஸ் அது. அண்ட் டு வாட் டிகிரி, எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியும். 6 மாத கோர்ஸ் படித்தோடனே வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியுமா? முடியாது. ஸோ என்ன அளவுக்கு பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ் அப்படி இருக்கலாம். இல்லைனா பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் you will know to learn இங்கிலீஷ். அதாவது பார்த்தா வந்து படிக்க தெரியும், அந்த மாதிரி அந்த அளவுக்கான இதில் இருக்கும் அப்படின்ற அந்த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் என்ன கோலோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது எல்லாமே டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் அண்ட் டெவலப்பிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிலபஸ் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த சிலபஸ்க்கு ஏற்ற லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த சிலபஸ்க்கு ஏற்ற ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் அதுக்கு ஏற்ற லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த சென்ஸ் யூ ஷுட் அலைன் வித் த லேர்னிங் அவுட்கம்ஸ். இப்போ வந்து உங்கள் எக்ஸாம்பிள் வந்து லைக் நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னும் போது யூ ஹாவ் டு கிவ் தெம் த பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ். நம்மளோட லேர்னிங் அவுட்கம் வந்து இப்போ இங்கிலீஷ் பேசணுங்கிறது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப போரிங்கான ஆக்டிவிட்டீஸ் செலக்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ஹிட். ஸோ நம்மளோட ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன், அதாவது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆக்டிவாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு என்ஷூர் தட் தேர் இஸ் அ ப்ராப்பர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே என்கேஜ் ஆகிற அளவுக்கு சிம்பிளான ஆக்டிவிட்டீஸாகவும் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் அலைன் வித் யோர் லேர்னிங் அவுட்கம்ஸ். உங்களுடைய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை பெட்டர் ஆக்குற மாதிரி தான் உங்கள் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அண்ட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியான ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் அது வந்து எல்லா லேர்னர்ஸ்க்கும் புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிள் வே ஆஃப் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டியை டிசைட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அண்ட் அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை ஒருத்தர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த டாஸ்க்கை வந்து பெட்டராக பண்ணணும். அதாவது அந்த பண்ணக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸில் எக்ஸ்பர்ட்டாக ஆகணும், ஓகேவா? இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ட்ரேசிங் சொல்லித்தரோம், ஏபிசிடி எழுத சொல்லித்தரோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன டாஸ்க் கொடுப்போம் தெரியுமா? ட்ரேசிங் பண்ண சொல்லி கொடுப்போம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அந்த மாதிரி. ஸோ பை த எண்ட் ஆஃப் தட் டாஸ்க் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புகிறாங்க ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா வந்து அந்த ட்ரேசிங் அந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ண அது ட்ரேஸ் நல்லபடியாக பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ட்ரேசிங் பண்ணுறதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆக ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அவங்கள பெட்டராக ஆக்கணும், ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை முடிக்கும் போது அவங்க சிலபஸ்க்கு தேவையான கோல்ஸில் வந்து பெட்டராக இருக்கணும். அந்த மாதிரி அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டி இருக்கணும். படிப்புக்கும் ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாத லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா
அது வேஸ்ட்டு. ஸோ படிப்புக்கு சம்மந்தமான லேர்னிங் ஆக்டிவிட்டியை கொடுக்கணும், அதுக்கு பெட்டரான அவுட்கம்ஸ் இருக்கான்னு மானிட்டர் பண்ணணும், எல்லாருமே ஹாப்பியாக எங்கேஜிங்காக வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் அதை பண்ணும்போது அவங்களோட லேர்னிங் இன்னும் பெட்டர் ஆகணும். அண்ட் ஆல்சோ ஈஸியாக வந்து எல்லா லேர்னர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். ஓகே. அண்ட் இப்போது செலக்டிங் அண்ட் டெவலப்பிங் அசஸ்மெண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நமக்கு என்ன பர்பஸ், என்ன கோல், அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாஸ்க்கோ அசஸ்மெண்ட்ஸோ ரெடி பண்ணணும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு தான் வந்து நம்ம அசஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதோட சூட்டபிலிட்டி, நம்ம கொடுக்குற அசஸ்மெண்ட் நம்மளோட கோர்ஸுக்கு எவ்வளோ சூட்டபிளாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ப்ளஸ் அண்ட் வீக்னஸஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த அசஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ பேசிக்கான கிராமர் ஒருத்தருக்கு தெரியுதா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸை எழுதி அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எதுக்கு ஏ போடணும், எதுக்கு ஆன் போடணும், வவல்ஸ் எது, கான்சனன்ஸ் எது, ஓகே. ஸோ சப்ஜெக்ட், வேர்பு இதெல்லாம் வந்து எது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா ஓகே தே ஆர் குட் வித் பேசிக் கிராமர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான அசஸ்மெண்ட்ஸை கொடுக்கணும். அந்த அசஸ்மெண்ட்ஸ் அவங்க ஃபினிஷ் பண்ணும்போது அவங்க சிலபஸில் எந்த லெவலில் இருக்காங்க, எதெல்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க, எதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த், எதெல்லாம் அவங்க வீக்னஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான அசஸ்மெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே. ஸோ அந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க படித்த கோர்ஸு எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வே ஆஃப் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெசன் பிளான் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்க போகிற ஏதோ ஒரு சாப்டரோ இல்லை டாப்பிக்கோ வாட் எவர் இட் இஸ் அதை பற்றின ஒரு பிளான் விச் த டீச்சர் வந்து ஒரு குழந்தைக்கு ஒன்று எப்படி சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எழுதுறது தான் வந்து லெசன் பிளான். ஸோ லெசன் பிளான் வந்து நம்மளோட மைண்டில் இருக்கும். இப்போ நான் வந்து நாளைக்கு ஒரு குழந்தைக்கு போய் லைக் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பாடியில் இருக்க பார்ட்ஸ் நேம்லாம் உங்களுக்கு தெரியுமா, தமிழில் தெரியுமா, மதர் டங்கில் சொல்லு, நெக்ஸ்ட் வந்து உன்னோட இங்கிலீஷில் சொல்லுங்கள், இந்த பாடி பார்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் வச்சுருப்போம். அது வந்து நம்ம மைண்டில் இருக்கும். பட் லெசன் பிளான் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக ரைட் டவுன் பண்ணி எழுதி இந்த லெசனை வந்து நம்ம இப்படித்தான் வந்து இந்த குழந்தைக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். குழந்தையா இல்லை, மேபி இட் கேன் பி அன் அடல்ட் ஆல்சோ சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு we are going to expose this topic, இப்படி தான் நம்ம இந்த டாபிக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு புரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதுறது தான் வந்து லெசன் பிளான். ஸோ லெசன் பிளான் அப்படிங்கிறது எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு how to explain a chapter. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லெசன் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கோல்ஸ், இந்த லெசனை முடிக்கும் போது குழந்தைக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஓகே, வாட் அ ஸ்டூடெண்ட் ஷுட் நோ பை த எண்ட் ஆஃப் திஸ் லெசன் அப்படிங்கிறது, அண்ட் ஹவு திஸ் கோல் வில் பி ரீச்டு, எப்படி வந்து நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, அண்ட் ஹவு வெல் த கோல் வாஸ் ரீச்டு, எவ்வளோ சீக்கிரமாக எப்படி வந்து அந்த கோல் எவ்வளோ நல்லா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துது அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ லெசன் பிளான்ன்றது பை கோல் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது, எப்படி அந்த கோலை வந்து நீங்கள் முடிக்க போகிறீங்க, அதாவது எப்படி லெசனை வந்து டீச் பண்ண போகிறீங்க, அண்ட் எவ்வளோ நல்லபடியாக அந்த கோல் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து லெசன் பிளான்ஸ். ஸோ லெசன் பிளான்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸும் பண்ணுறது தான். அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு நோட் புக் மாதிரி வச்சு இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து எழுதக்கூட சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் தேட். ஸோ லெசன் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது there's a lot of examples. ஸோ பேசிக்கலி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னா இருக்குது அப்படின்னா வந்து கோல் வந்து என்னென்னா இந்த லெசன் படித்து முடிக்கும் போது ஸ்டூடெண்ட் ஷுட் நோ வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் கிரேட் சிலபஸ்னு வச்சுப்போமே, இது எடுக்கிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 45 minutes அப்படின்னு வச்சுட்டு, ஸோ இதோட கோல் என்ன, இதை நான் எப்படி வந்து சொல்லித்தர போகிறேன், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன சார்ட்ஸோ வீடியோஸோ இல்லை வந்து இன்னொரு குழந்தைய வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சோ நான் அதை சொல்லித்தர போகிறேன். ஓகே. ஸோ பை த எண்ட் ஆஃப் திஸ் லெசன் அந்த கோல் எப்படி இருக்குது, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது எப்படி, இன்றைக்கி வீட்டுக்கு போய் வந்து பாருங்கள். லைக் இந்த மாதிரி வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ் வந்து சில பேருக்கு வித்தியாசமாக யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, லைக் 6 fingers, சின்ன குழந்தைங்களுக்கு cleft lip, இந்த மாதிரி வந்து வித்தியாசமான பீப்புளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு வந்து கிளாஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதை
எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்குறோம் இல்லை, ஸோ தட் தே கேன் வாட்ச் க்ளோஸ்லி. அந்த மாதிரி வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் பாடி பார்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரி வந்து மேபி இட் மைட் பி அ ஸ்மால் டாஸ்க் ஒரு பிக் டாஸ்க், அந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்களை வந்து டைவர்ட் பண்ணி சொல்லித்தரலாம். ஸோ இதுதான் வந்து லெசன் பிளானிங். லெசன் பிளான் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா there's a lot of lesson plans available all over the internet. ஸோ நீங்கள் லெசன் பிளான்ஸ் எப்படி எழுதணுன்றதை கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ஹாரஸ் அண்ட் அசின்ஹாரஸ் லேர்னிங். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் ஐம் ரிப்பீட்டிங். சின்ஹாரஸ் அப்படிங்கிறது வந்து there is students and teachers should be available at the same time, online or offline, whatever may be, எல்லாருமே அட் அ டைம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் சின்ஹாரஸ் லேர்னிங். ஸோ சின்ஹாரஸ் லேர்னிங்கில் வந்து ஃபீட்பேக் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும், டவுட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அசின்ஹாரஸ் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லைக் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது, படிக்க ஆசைப்படும் போது மட்டும் படிக்கிறது தான் அசின்ஹாரஸ் லேர்னிங். இது வந்து ஆஃப்லைன், லைக் நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு லெசன் வந்து படிக்கிறோம், அது வந்து அசின்ஹாரஸ் லேர்னிங். நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு அதை ஆக்சஸ் பண்ணுறது தான் அசின்ஹாரஸ் லேர்னிங். இதில் வந்து ஃபீட்பேக் வந்து கிடைக்கிறது லேட் ஆகும், டவுட்ஸ் கிளியர் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோமில், நம்ம கம்ஃபர்ட் ஆஃப் த டைமில் படிக்கிறது தான் சின்ஹாரஸ் லேர்னிங். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜிங் அண்ட் இமீடியட் ஃபீட்பேக். சின்ஹாரஸ் லேர்னிங்கில் இமீடியட் ஃபீட்பேக் கிடச்சிரும், பிகாஸ் இஃப் இட் இஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் உடனடியாக வந்து ஃபீட்பேக் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சின்ஹாரஸ் லேர்னிங்கில் அந்த மாதிரி இன்டராக்ஷனே இருக்காது. ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து சோர்ஸை போஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போயிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இமீடியட்லி ஃபீட்பேக் கிடைக்காது. அண்ட் நீங்கள் எல்லாரும் அட் அ டைம் ப்ரெசென்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் வந்து அசின்ஹாரஸ் லேர்னிங்கில் கிடையாது. பட் சின்ஹாரஸ் லேர்னிங்கில் இட் இஸ் கம்பல்சரி தட் யூ ஆல் ஆர் ப்ரெசென்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், ஹவவர் மே பி இட் இஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்ப்பா. அந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், ட்ராக்கிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் டெலிவரி ஆஃப் எஜுகேஷ்னல் கோர்சஸ். இப்போ வந்து ஒரு எஜுகேஷ்னல் கோர்ஸை வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை பத்திரமா வந்து சேவ் பண்ணி வைக்கிறது தான் வந்து இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஆக்சுவலி ஒரு சாஃப்ட்வேர் கான்செப்ட் தான். இது வந்து லைக் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் 1990s லேட்டில் தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் கேப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம படிக்கிறோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இதுக்கு நடுவில் ஏதோ இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் இருக்குல்ல, நம்ம மிஸ் பண்ண சில திங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. இது வந்து நம்மளுடைய அந்த ட்ரைனிங்லேயும் படிப்புலையும் இருக்கக்கூடிய கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த கோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து அப் டு டேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நோட் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, அண்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் நம்மளோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக படிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது இந்த லேர்னிங் பேஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கக்கூடியதில். ஸோ லேர்னிங் பேஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். ஸோ நம்ம என்ன படித்தோன்னா கரிக்குலம்னா என்ன, சிலபஸ், ப்ராடக்ட் ஓரியன்ட் சிலபஸ், ப்ராசஸ் ஓரியன்ட் சிலபஸ், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் எப்படி டெவலப் பண்ணணும் பை த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆடி மெத்தடை வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெசன் பிளான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து ஒரு சிலபஸ் டிசைன் பண்ணும்போது அதுக்கு அசஸ்மெண்ட்ஸோ ஆக்டிவிட்டீஸும் எப்படி வந்து டிசைன் பண்ணணும், எப்படி அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சாப்டர். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.